ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த மாதிரி சாஃப்டான ஒரு சக்கரை பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ரவை, 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை, 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ரவை நல்லா ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். மைதா ஆட் பண்ணிவிட்டு அது கூட 2 பனானா போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் மாவு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பணியாரம் சாஃப்டாக வரும். ஒரு 10 மினிட்ஸுக்கு இந்த மாதிரி அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் நல்லா எல்லாம் செட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது நல்லா சூடாகிற வரைக்கும் இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். இந்த கையை வச்சு பார்த்தா உள்ளே இறங்காத அளவுக்கு இருக்கணும். அப்புறம் சின்ன சின்ன பவுலாக பிடிச்சி அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா பணியாரம் ரெடி. அந்த பக்கமும் இந்த பக்கமும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா ஒரு சுவையான சக்கரை பணியாரம் ரெடி. நல்ல சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்களோட வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு கொடுங்க. எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.